Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots example 4. Question பாத்தீங்கன்னா find the square root of 6400. So இந்த problem எப்படி solve பண்ண போறோம் அப்படின்னா using prime factorization method. Using prime factorization method. Okay. So prime factors வச்சு நம்ம இந்த நம்பரை divide பண்ண போறோம். Okay. So first மாதிரி ஒரு vertical line போட்டுக்கோங்க. Next ஒரு horizontal line. அதுல 6400 ன்னு எழுதிக்கலாம். So நம்மளுக்கு என்னென்னலாம் prime factors, for example 10 க்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 3, 5, 7, okay, அப்படியே போயிட்டே இருக்கும் 11, 13, right? So அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் prime numbers. இதுல எப்பவுமே நம்ம ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா யூசிங் prime factorization method, அதுல smallest number first எடுத்துக்கிட்டு தான் டிவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ 6400 கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த நம்பரை நான் 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, என்னால் இந்த நம்பரை 2 ஆல டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அடுத்து என்ன நம்பர் பெருசு 3, ரைட்? ஸோ 3 ஆல டிவைட் பண்ணணும். திருப்பி அகெயின் 3 ஆல சப்போஸ் இந்த நம்பர் டிவைட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து 5 ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சூஸ் பண்ணணும் எந்த நம்பர் prime factor வந்து 2 தான். ஓகே, ஏன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் prime factor. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதால டிவைட் பண்ண பார்க்கணும். ஓகே, அது முடியலன்னா தான் நெக்ஸ்ட் நம்பருக்கு ப்ரொசீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அண்ட் அகெயின் எந்த நம்பர் எடுத்தாலும் அது வந்து ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஈவன் நம்பரா இருந்தா கண்டிப்பா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் நம்பரா இல்லைன்னா மட்டும் நெக்ஸ்ட் நீங்க 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா 5 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 6400 2 ஆல டிவைட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ 3 2s are 6, ரைட்? ஸோ அடுத்த நம்பர் 4, 2 2s are 4. So 2 into 0 0, 2 into 0 0. Next again இந்த நம்பர் ஈவன் நம்பர் திருப்பியும் நான் 2 ஆல டிவைட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 2 1s are 2, இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு 1 இருக்கு. ஸோ அப்போ 12 ஆயிரும். 6 2s are 12, again 00. Then again இது ஈவன் நம்பர் 2 ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகே, 8 2s are 16, அப்புறம் 00, ரைட்? Then 4 2s are 8, ஓகே, then 00. இங்க 00 இருக்கு எண்ட்ல அப்படின்னாலே நீங்க என்ன ப்ரொசீட் பண்ணிக்கலாம்? 00 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, then again இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர், அதனால டிவைட் பை 2. ஓகே, 2 2s are 4, அப்புறம் 00 அது அப்படியே வந்துரும், ரைட்? then again 2 ஆல டிவைட் பண்ணலாம். 2 1s are 2, 00. then again 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஏன்னா ஈவன் நம்பர். 2 5s are 10. ஓகே, ஸோ 10 முடிஞ்சிருச்சு. இங்க ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அதனால அந்த 0 அப்படியே வந்துரும், ரைட்? தென் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு. ஸோ இப்போ இது கூட போகும்போது 10 ஆயிரும், ரைட்? ஸோ 5 5 2s are 10. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர் கிடையாது, ரைட்? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா என்னால 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? 12 2s are 24, கரெக்டா? 24 தான் வரும், 25 வராது. ஸோ அப்போ இது 2 ஆல டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3 3 ஆல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 3 டேபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா 8 3s are 24. ஓகே, அப்பயும் கேரி 1 வரும், கரெக்டா? ஸோ அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாவே 3 ஆல டிவைட் ஆகாது, ரைட்? டெசிமல் பாயிண்ட்ல தான் வரும் டிவைட் பண்ணா. ஓகே, ஸோ அப்போ 3யும் வராது. நெக்ஸ்ட் இதுவும் இல்ல இதுவும் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் நான் எந்த நம்பர் போகணும்? 5 டேபிள்ஸ். ஸோ லாஸ்ட் நம்பர் 5. ஓகே, இல்ல 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நம்பர் 5 ஆல டிவைட் ஆகும், கரெக்டா? ஸோ அப்ப 5 டேபிள்ஸ் அப்ளிகபிள். ஸோ 5 5s are 25. ஓகே, ஸோ அகெயின் இந்த நம்பரை 5 இருக்கு, ரைட்? ஸோ 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2 3 அப்ளை பண்ண முடியாது. ஸோ 5 1s are 5. ஸோ இந்த நம்பர் லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் நீங்க இந்த மாதிரி prime factors வச்சு டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த prime factors ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூஸ் தான் வந்து எனக்கு prime factors. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட prime factors. அதாவது இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு என்ன வரும்? 6400 வரும். ஓகே, ஸோ அப்ப 6400 நான் எப்படி எழுதலாம்? இந்த எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ 2 எத்தனை தடவை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஓகே,
ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகே 8 டைம்ஸ் 2 போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் 2 5 இருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 6400 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேர் prime factors. ஓகே prime factors நம்ம பேர் பண்ணணும். ஓகே ஸோ எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 2 அதாவது 2 எத்தனை தடவை இருக்கு அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கு. ஓகே பேர் பேரா எழுதும் போது பாத்தீங்கன்னா நான் எப்படி எழுதலாம் இத 2 into 2 ஒரு பேர் கரெக்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 into 2 இன்னொரு பேர். அதே மாதிரி 2 into 2 another pair. ஓகே another pair வந்து 2 into 2. ஓகே again 5 into 5. ஸோ சேம் நம்பர் ரெண்டு தடவையாச்சும் ரிப்பீட் ஆகணும். ஓகே ஸோ அதை நம்ம வந்து பேரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகே இது என்னது 6400. இப்போ ஸ்கொயர் ரூட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 அப்படின்னா இந்த ஒவ்வொரு பேரா எழுதிருக்கீங்கல்ல இந்த ஒரு பேருக்கு நான் எத்தனை தடவை எழுதணும்? ஒரே ஒரு தடவை தான் வேல்யூ எழுதணும். எனக்கு 2 into 2 இருக்குன்னா நான் ஒரு டைம் தான் 2 எழுதணும். ஓகே ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 into 2 இருக்கு. இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கேயும் 2 into 2 இருக்கு. ஒரு பேர்ல இருந்து நான் ஒரு நம்பரை எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி 5 into 5 அப்படின்னா நான் ஒரு தடவை 5 எழுதிக்கலாம். இந்த எல்லா டேர்ம்ஸுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இங்க மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். இதுதான் என்னோட ஸ்கொயர் ரூட். ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு தடவை ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பரை நம்ம ஒரு தடவை எழுதிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்னோட ஆன்சர் வந்துடும். 2 into 2 என்ன 4, 4 2s are 8, 8 2s are 16. ஓகே 16 into 5, 5 6 are 30, 5 1s are 5, 5 plus 3 8. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400. ஓகே வேல்யூ என்ன 80. ஓகே ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.